அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண் பயிற்சி மையம். இப்போ வந்து டிஎன்யூஆர்பி 2025க்கான பிசி 2ஆம் நிலை காவலர் பிசி கிரேடு 2க்கான டெஸ்ட் பேட்ச் தான் இப்போ நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து டெஸ்ட் பேட்ச் காவேரி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் தான் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ டெஸ்ட் நம்பர் 1க்கான கொஷின் பேப்பர் தான் இது. இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கான கொஷின் பேப்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பாருங்க, கொஷின் பேப்பரை பாருங்க. பிசிக்கு எப்படி கொஷின் இருக்கு, நாம் வந்து பொதுவாக புக் பேக்கு பாக்ஸ் கொஷின் எதெல்லாம் லைன் பை லைனாக உங்களுக்கு கொஷின் எடுத்திருக்கிறோம். ரெண்டாவது காவேரி டெஸ்ட் பேட்சோடைய ஷெடியூலை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கிறேன், பாருங்க. அதையும் பாருங்க. அதையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூலும் எப்படி கிளியராக இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஷெடியூலையும் பார்த்துக்குங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு பிடிஎஃபாக எல்லாமே கொடுத்துருவோம். மெட்டீரியலும் பிடிஎஃபாக கிடைச்சிடும். 6th இருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியலும் பிடிஎஃபாக கிடைச்சிடும். அதேமாரி கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுத்துருவேன். என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் பிடிஎஃபாக கொடுத்துருவேன். மேக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். மேக்ஸு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். இப்போ கொஷின் பேப்பர் பாருங்கள். ஏன்னா இப்போ அதாவது இந்த 2025 நோட்டிஃபிகேஷனே கம்மியாக தான் வரப்போகுது. பிசிக்கு வந்து 3000 ப்ளஸ் தான் வேகன்சியே வரப்போகுது. அதுவும் இப்போ கூடிய விரைவில் வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்துட்ட பிறகு எனக்கு 2-3 மாதம் போதும் நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அதாவது அது மாதிரி ஒரு மனசில் நீங்கள் செட் பண்ணி இருக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து எடுக்க போகிறது 3000 ப்ளஸ், ஆனால் அப்ளை பண்ணுறது 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவான். அப்ளை பண்ணுறது 10 லட்சம் பேர். இப்போ இந்த 10 லட்சம் பேர் கூட போட்டி போடணும். அப்போ போட்டி போடணும்னா எல்லாரும் அப்போ எப்படி இப்போலேருந்து படிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் தான் ஒன்றும் படிக்காமல் இருக்கிறீங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்தே படிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட்டில் போய் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் இப்போ அந்த வழியே இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு கோவில் இருக்குது. கோவிலில் நிறைய பேர் படிக்கிறாங்க. லைப்ரரி இருக்குது, லைப்ரரியில உட்காந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி குரூப் ஸ்டடியா குரூப்பா உட்காந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி அங்க போய் படிக்கிறாங்க. உங்களுக்கு தேவை ஒரு நல்ல ஒரு ஷெடியூல், நல்ல ஒரு டெஸ்ட். இது மட்டும் இருந்தா போதும். நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி அதை மார்க் ரேங்க் லிஸ்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு மட்டும் இருந்தா போதும். சூப்பரா அட்டன் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து என்னது பெஸ்ட். ஆன்லைன்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் பிசிக்கு அப்படின்னா அது எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் பேட்ச் பிசிக்கு. இப்போ பிசிக்கு மட்டுமே நாங்கள் கிளியரா எடுத்துருக்கிறோம் பாருங்க. அதாவது என்னென்ன படம் ரொம்ப டெப்தா படிக்கணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி எல்லா படத்துடைய புக் பேக்கையும் உங்களுக்கு நான் டெஸ்டா கனெக்ட் பண்ணுவேன். பாக்ஸ்ல இருக்கிறது உங்களுக்கு டெஸ்டா கனெக்ட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபா மட்டும்தான். இந்த பிசிக்கு வந்து நம்ம ஃபீஸ் வந்து வெறும் 800 ரூபா மட்டும்தான் வந்து பே பண்ற மாதிரி கொடுத்துருக்குறோம். அதாவது இந்த நம்பருக்கு பே பண்ணுங்க, 7904182924 இந்த நம்பருக்கு பே பண்ணுங்க. அதாவது டிஸ்கிரிப்ஷன் கீழே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஷெடியூல் கொடுத்துருக்கிறேன், கொஷின் பேப்பரையும் கொடுத்துருக்கிறேன், பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான கொஷின். அதாவது இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுல இருக்கிற கொஷின்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறோம். லைன் பை லைனா எடுத்து, அதாவது கூற்று காரணம், பொறுத்துக, தவறானவை எவை, சரியானவை எவை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை பாருங்க, கூற்று காரணமா அப்படி எல்லாமே உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொஷின்ஸா கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா போதும். நான் வைக்கிற கொஷின்ஸ் வந்து அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி சைக்காலஜி பாருங்க, ஒத்தத்தன்மை பிளஸ் நம்பர் சிஸ்டம் அது கொடுத்துருந்தேன். இப்போ அதுல இருந்து விடுபட்ட எண்கள் அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தோம். இப்போ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. இதே மாதிரி தமிழும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அப்ப இது மாதிரி இப்போ நீங்க இப்பல இருந்து டெஸ்ட் இப்போ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இப்பல இருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் தள்ளி போகக்கூடாது. அதனால ஒரு பிசி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. பிசிக்கே வந்து இப்போ 30,000 சம்பளம் வருது. அதுவும் பே கமிஷன் வேற வரப்போகுது. பே கமிஷன் வந்தா சம்பளம் அதிகமாயிடும். அதனால பிசின்னு சொல்லிட்டு சிம்பிளா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு கொஷின் வந்து 70 கொஷின் தான். அந்த கொஷின்ல 70க்கு 70 எடுக்க முடியுது உங்களால. 70க்கு 70 எடுக்க முடிஞ்சா மட்டும்தான் அது சிம்பிளான கொஷின். உங்களால எடுக்கிறதே 50-55 தான். அப்ப இது வந்து எடுத்தீங்கன்னா இது சிம்பிளான கொஷின் கிடையாது. ஏன்னா கட் ஆஃப் குள்ளே ரீச் ஆகல.
70க்கு 70 எடுக்கிறீங்க. அப்ப ஒரு 70 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா உங்களால 70 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடிஞ்சாதான் சிம்பிளான கொஸ்டின் அர்த்தம். அப்ப உங்களுக்கு மன ரீதியாகவும் சரி, டிஎன்எஸ்ஆர்பி டைப் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்போ குரூப் 4 கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. குரூப் 4 கொஸ்டின் பாருங்க எந்த தரத்துல இருக்கு. அப்ப ஏன்னா காம்படிஷன் அதிகம், அடுத்தடுத்த அப்டேட் வரணும், எல்லா கொஸ்டினுமே கொஸ்டினா செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் புக்ல இருக்கிறத பார்த்துட்டு அடுக்கு அப்டேட்டுக்கு வராங்க. இப்போ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பிசிக்கு படிக்கிறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒரு மினிமம் ஒரு 40 நாள் கிடைச்சா போதும் நான் படிச்சிருவோன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு தோல்வியில முடியும். அதனால இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்களுடைய டெஸ்ட் பேட்சை பாருங்க. நான் வந்து கட்டாயம்னு சொல்லலை, டிஸ்கிரிப்ஷன் கீழே ஷெடியூல் கொடுத்துருக்குற, கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்குற, அதை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.